எங்களுக்கு கார் இல்லை, ஆகவே எங்களுக்கெல்லாம் கார் வழங்கணும், அரசு கருணையோடு வழங்கணும் அப்படின்னு கேட்ட உடனே 110 விதியின் கீழே 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எங்கள் அரசு கார் வழங்கும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உயர்த்தி கொடுக்கணும். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கி வரக்கூடிய மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுசும் 100க்கும் மேற்பட்ட மையங்களில் இந்த போராட்டம் என்பது கவன ஈர்ப்பு போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் 5 மையங்களில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஆத்தூர் பகுதியில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை, தற்பொழுது தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 அப்படிங்கிறதான் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உதவித்தொகை இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு ஏற்ப போதுமான நிச்சயமாக போதாது. பல மாநிலங்கள், அண்டை மாநிலமான ஆந்திரா மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாதாரணமாக பாதித்தால் 6000ம், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000 முதல் 10,000 வரை மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை அரசு என்பது வழங்குகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டு காலமாக 7க்கும் மேற்பட்ட மாநில அளவிலான போராட்டங்களை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் தொடர்ந்து நடத்தியிருக்கிறது. கடைசியாக நடத்தின போராட்டத்தில் கூட மிகப்பெரிய தள்ளுமுள்ளாகி மாநில தலைமை கடுமையாக பாதிப்புக்குள்ளான அளவிலான போராட்டத்தை கூட நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு ஏராளமான விஷயங்களை இன்னைக்கு சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னிச்சுன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு எங்களுக்கு கார் இல்லை, ஆகவே எங்களுக்கெல்லாம் கார் வழங்கணும், அரசு கருணையோடு வழங்கணும் அப்படின்னு கேட்ட உடனே 110 விதியின் கீழே 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எங்கள் அரசு கார் வழங்கும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதே போல் கார் வழங்குவது மட்டுமல்ல, கார் ஓட்டுநர் பராமரிப்பு செலவு மாதம் 75,000, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உதவியாளரை வைத்து கொண்டால் அதுக்கு 20,000, 25,000 என 1 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னால் மாதம் பார்த்தீங்கன்னா 234 லட்சம் ரூபாய் அரசுடைய பணம் என்பது மக்களுடைய வரி பணம் செலவாகிறது. இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகள் எங்களுக்கு கார் வேண்டாம், இந்த பணத்தை மக்கள் நல பணிகளுக்கு நீங்கள் செலவு செய்யுங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இது ஒரு புறம் இருந்துச்சுன்னு சொன்னாலும் மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு கடுமையாக பாதிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து 35 கிலோ அரிசி ஏஐ கார்டு மாற்றுறதுக்கு கடுமையான போராட்டத்தை நடத்த வேண்டியதாக இருக்குது. 100 நாள் வேலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுமையான வேலை கிடைப்பதற்கு தொடர்ந்து மாதம் ஒரு போராட்டத்தை நடத்தினா தான் அந்த வேலையே கிடைக்கிற நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் அரசு நீங்கள் கவனத்தோடு கருணையோடு இந்த மாற்றுத்திறனாளிகளை பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி இருக்கிற விலைவாசி, இன்றைக்கி அரிசியெலாம் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முந்தைய தினம் 1 கிலோ அரிசி 15,000 ரூபாய் இருக்கிற விலை விட கூடுதலாக உயர்த்தி இருக்கிறாங்க. இப்படி அரிசி, பருப்பு, காய்கறி விலை, எண்ணெய் விலை இப்படிலாம் கடுமையாக உயர்கிற பொழுது மாற்றுத்திறனாளிகள் பல பேர் வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 1500, 2000 வச்சு வாடகை கட்டி சமைச்சு சாப்பிட்டு வாழ முடியுமான கடுமையான சிரமத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது. ஆகவே அரசு கொஞ்சம் கவனத்தோடு கருணையோடு வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மானிய கோரிக்கையின் மீது உடனடியாக ஏற்கனவே வழங்கியிருக்கிற உதவித்தொகையை உயர்த்தணும், குறைந்தபட்சம் 6,000 உயர்த்தணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் கூட தமிழ்நாடு அரசு, தாவேக அரசு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3,000 முதல் 6,000 வரை நாங்கள் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையாவது உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை. அதே போல் நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 110 விதியின் கீழே தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகளில் மகளிர்கள் அதே போல் திருநர்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள், இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் யூடிஐடி கார்டு அல்லது மாற்றுத்திறனாளிகள் புத்தகத்தை கொடுத்து அதை அந்த நடத்துனர் ஏற்றுக்கொண்டால் 4ல் 1 பகுதி கட்டணத்தை கொடுத்து போக முடியும். அது இல்லைன்னு சொன்னால் அதுவும் இல்லாத நிலைமை என்பது இன்றைக்கி இருக்குது. ஆகவே அந்த இலவச பயணத்தில் மாற்றுத்திறனாளிகளையும் இணைக்கிற நடவடிக்கை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதே போல் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, உதவித்தொகை உயரணும். ஏற்கனவே விண்ணப்பித்து அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த மாதாந்திர உதவித்தொகையை நிலுவையில் உள்ளதை உடனடியாக வழங்க வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கான இந்த போராட்டம் என்பது நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். எம் குணசேகரன், சேலம் மாவட்ட செயல். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் உரிமை பாதுகாப்போர் சங்கம் பேசுகிறோம். நம்ம தாலுகா பொருளாளர் சபிதா பேசுகிறேன். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உயர்த்தி கொடுக்கணும். நல்ல அது பதிவு பண்ணவங்களுக்கு இன்னும் நிலுவையிலேயே இருக்குது, அவங்களுக்கு இன்னும் உதவித்தொகை வரல. சீக்கிரமாக இது நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வங்கி கடன்லாம் தள்ளுபடி பண்ணணும். அதே மாதிரி வங்கி லோன் போய் கேட்டோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மானிய லோன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இதுதான் எங்களோட கோரிக்கை.
மெயினாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்கத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். மெயினாக இந்த உதவித்தொகைக்காக தான் நாங்கள் இவ்வளோ போராடுறோம். உதவித்தொகை மக்களுக்கு இன்னும் ஒரு ஒரு இந்த இந்த 31ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். மெயினாக எங்களுக்கு சட்டம் தெரிஞ்சே ஆகணும். எங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு இப்போ அரசு எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு தெரிவிக்கணும். இப்போ எங்களுக்கு இந்த உதவித்தொகையை மக்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களுக்கு உதவித்தொகை தான் எங்களுக்கு மெயின். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 4 ஆண்டு காலமாக இன்னும் எங்களுக்கு உதவித்தொகைங்கிறத உயர்த்த கிடையாது. மெயினாக அதை தான் உயர்த்தணும். இதுதான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் இப்போ பெதநாயக்கன்பாளையம் தாலுகாவில் இருந்து செயலாளர் சுமதி பேசுகிறோம். தமிழக அரசு தாவேக அரசு, தமிழக அரசு தாவேக அரசு, வழங்கிடு வழங்கிடு மாற்று திறனாளிகளுக்கு உடல் நலம் பாதித்த மாற்று திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவி தொகையை உயர்த்தி வழங்கு உயர்த்தி வழங்கு. போதுமா 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 1500 2000 போதுமா போதுமா குறிப்பாயா குறிப்பாயா தமிழக அரசு தாவேக அரசு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வழங்குவதை குறிப்பாயா 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 வழங்கிட வழங்கிட மாற்று திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவி தொகையை மாதாந்திர உதவி தொகையை உயர்த்தி வழங்கிடு உயர்த்தி வழங்கிடு. வெள்ளட்டம் வெள்ளட்டம் மாற்று திறனாளிகள் போராட்டம், மாநில தழுவிய போராட்டம், வெள்ளட்டம் வெள்ளட்டம்.